அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங், வணக்கம். பிள்ளைகள் அதான் சொல்லுது, ஒரு 2 நிமிஷம் மியூட் பண்ணிக்கொள்வோமா? ஓகே, அனைவருக்கும் மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், வணக்கம். நாங்கள் மீண்டும் இந்த அக்டோபர் மாதத்துல இன்று கற்றல் கற்பித்தலுக்கான அணுகுமுறைகள் என்கின்ற பாடத்துடைய இம்மாதத்துக்கான முதலாவது அமர்வில் நாங்க சந்தித்திருக்கிறோம். இந்த மாதத்துல மொத்தமாக நாங்க இந்த பாடத்தினூடாக 4 அமர்வுகள்ல கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்த பாடத்துடைய ஆரம்பத்துல கற்றல் கொள்கைகள் தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக கற்றல் பாங்குகள் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இப்போது நாங்கள் கற்றல் கற்பித்தலுக்கான அணுகுமுறைகளும் கற்பித்தல் முறைகள் சம்பந்தமாகவும் டீச்சிங் மெத்தட் சம்பந்தமாகவும் நாங்கள் இந்த பாடத்தினூடாக நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். இதில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற விடயம் பிரதானமானது கற்றல் அணுகுமுறைகள். சார் எஸ், சொல்லுங்க. சார் அந்த லாஸ்ட் கிளாஸ் நடந்த அந்த பிடிஎஃப் ஒண்ணுமே குரூப்ல போடப்படல. நான் உங்க குரூப்ல எட்டாய் போட சொல்லிக்கிறேன். எட்டாய் போட நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். ரைட். அவை கற்றல் அணுகுமுறைகள் சொல்கின்ற போது பிள்ளைகள், கற்றல் கற்பித்தலுக்கான அணுகுமுறைகள் என்று சொல்லப்படுகின்ற போது பிரதானமாக எங்களுடைய பாட விதானத்தில உள்ளடக்கப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக நாங்கள் 2 கற்றல் அணுகுமுறைகளை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறோம்.
முதலாவது தனியால் கற்றல் அணுகுமுறைகள். ஒரு தனிநபர் கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற போது அவருடைய கற்றல் சார்பாக நிகழ வேண்டிய விடயங்கள் என்ன, எவ்வாறு அவருக்கு கற்பிப்பது, எவ்வாறான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துவது, எவ்வாறான கற்பித்தல் சாதனங்களை உபயோகிப்பது என்பது தொடர்பான விடயங்கள் இந்த தனியால் சார்பான கற்றல் அணுகுமுறைக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அவை இந்த தனியார் கற்றல் அணுகுமுறைக்குள்ள தனிப்பட்ட முறையிலான கற்றல் என்கின்ற விடயம் கருத்தில் கொள்ளப்பட வேணும். என்னால் இங்கு ஒவ்வொரு தனிப்பட்டவருடைய கற்றல் சார்ந்த விடயங்களும் அவர்களுடைய தனித்துவம், அவருடைய பலம், பலவீனம், ஆர்வம், கற்றல் பாங்கு போன்ற பல்வேறு விதமான விடயங்கள் இங்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இந்த தனியார் கற்றல் அணுகுமுறைகள் எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் சாத்தியமில்லை. ஏன்னா நாங்கள் பாடசாலை கற்றல் கற்பித்தல் செயல்முறையாக இருந்தாலும் சரி, தனியார் கல்வி நிறுவனங்கள்ல கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, நாங்கள் தனியாக ஒரு பிள்ளைக்கு ஒரு நபருக்கு என்று கற்பிப்பதில்லை. நாங்கள் மாணவர் குழுக்களுக்கு தான் நாங்கள் கற்பிக்கிறோம். ஆகவே எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது எங்களுடைய இந்த ப்ரொஃபஷனலை பொறுத்த வரைக்கும் இந்த தனியார் கற்றல் அணுகுமுறையை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. ஆனா எங்களோட வீட்டு சூழல்ல எங்களோட பிள்ளைகள் அல்லது எங்களோட ஒரு பிள்ளை கற்பதற்காக வருகின்ற போது இவற்றை நாங்கள் பயன்படுத்தலாம். பாடசாலை வகுப்பறை கற்பித்தல தனியார் கல்வி நிறுவனங்களான கற்பித்தலின் போது இந்த தனியார் கற்றல் அணுகுமுறையை நாங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அவ்வளவுதான். என்றாலும் அதை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப இந்த தனியார் கற்றல் அணுகுமுறையில முக்கியமான விஷயம் இந்த தனிப்பட்ட முறையிலான கற்றல் என்கிறது. அப்ப ஒவ்வொரு மாணவன், நாங்கள் கற்கின்ற ஒவ்வொரு மாணவனினதும் தேவை, விருப்பம், பலம், பலவீனம், கற்றல் பாங்கு என்பவற்றுக்கு ஏற்ப அவனுக்கு கற்பதற்கான சூழலை சீர் செய்வதோட, பொருத்தமான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துவதோட, பொருத்தமான சாதனங்களை வழங்குவதோட, தேவையான வகையில பின்னூட்டல், மீள வலியுறுத்தல் செயற்பாடுகளும் கருத்தில் கொள்ளப்படல் வேண்டும். அடுத்த விஷயம், தனியார் கற்றல் அணுகுமுறையில கவனத்தில் கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் தான் இந்த வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் சொல்றது. நாங்கள் 2 அல்லது 3 அல்லது மேற்பட்ட பிள்ளைகள் காணப்படுகின்ற போது ஒவ்வொருவருடைய கற்றலில் நாங்கள் கவனம் செலுத்துவமாக இருந்தால் நாங்கள் பல்வேறுபட்ட கற்பித்தல் முறைகளை வந்து நாங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். பல்வேறுபட்ட கற்பித்தல் முறைகளை பயன்படுத்த வேணும். மாணவர்களுடைய வேறுபட்ட தேர்ச்சி மட்டங்கள், விருப்பங்கள், பாங்குகள், கற்றல் பாங்குகள் என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுடைய ஆற்றல்களுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில், அவருடைய கற்றலுக்கு உதவக்கூடிய வகையில் நாங்கள் வேறுபட்ட கற்பித்தல் முறைகளையும் வேறுபட்ட கற்றல் சாதனங்களையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். மூணாவது விடயம் தனியார் மயப்படுத்தப்பட்ட கற்பித்தல். தனியார் மயப்படுத்தப்பட்ட கற்பித்தல் இது ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவனுக்கும் அவனுக்கு பொருத்தமான கற்றல் திட்டத்தை உருவாக்குறதுக்கு வழி சமைக்கலாம். அவனுடைய கற்றல் இலக்குகளை தீர்மானிக்கிறது, அந்த இலக்குகளை அடையக்கூடிய வழிமுறைகளை திட்டமிடுறது, அதனூடாக எங்களுடைய கற்பித்தல் செயல்முறையை முன்னெடுத்து செல்றது என்பன இந்த பகுதிக்குள் உள்ளடங்கும். நாலாவது விஷயம் நேரடியாக கற்பிக்கிறது. மாணவர்களை நேரடியாக நாங்கள் கற்றல் செயல்முறையில ஈடுபடுத்துறது தான் இங்க நேரடி கற்பித்தலாக கருதப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் நோக்குகின்ற போது
தனிப்பட்ட வகையில தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்குமான கற்றல் அணுகுமுறைகள் என்பது அவங்களுடைய தேவை, விருப்பம், கற்றல் பாங்கு என்பவற்றுக்கு ஏற்ப எங்களால ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். ஆகவே கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள்ல தனிப்பட்ட கற்றல் என்பது ஒரு பிரதானமான அணுகுமுறையாக இருக்கிறது நாங்க புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இரண்டாவது வகைதான் குழு கற்றல் அணுகுமுறை. குழு கற்றல் கற்பித்தல் அணுகுமுறை இது எங்களோட பாடசாலை வகுப்பறையில சரி, தனியார் கல்வி நிறுவனங்கள்ல சரி, எங்க நாங்கள் எங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயல்முறையை நாங்கள் முன்னெடுக்கிறோமோ அங்க நாங்கள் எங்களுடைய நாட்டு சூழலை பொதுவாக பயன்படுத்துகின்ற அணுகுமுறை தான் இந்த குழு கற்றல் அணுகுமுறைன்னு சொல்றோம். அப்ப இந்த குழு கற்றல் அணுகுமுறைகள்லையும் பல்வேறு முறைகள் காணப்படுகிறது. இதை நாங்க கற்பித்தல் முறையாகவும் பயன்படுத்துறோம். அதுல முதலாவது கோஆபரேட்டிவ் லேர்னிங், குழு கற்றல், கூட்டுறவு கற்றல். கூட்டுறவு கற்றல் கோஆபரேட்டிவ் லேர்னிங். இந்த கூட்டுறவு கற்றல் அணுகுமுறைன்னு சொல்றது மாணவர்களுடைய கற்றல் செயல்முறையானது குழுவாக, அவர்கள் குழுவாக கற்கின்ற, வேலை செய்கின்ற, செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்துல அவர்களை சிறிய சிறிய குழுக்களாக பிரித்து அவங்களுக்கு தனிப்பட்ட வேறுபட்ட வேலைகளை ஒவ்வொரு குழுக்களுக்கும் வழங்கி அந்த வேலைகளை ஒன்றிணைப்பதன் மூலமாக அது ஒரு குழுவான வேலையாக, ஒரு கூட்டுறவாக அவர்கள் நிறைவேற்றிய வேலையாக அதை நாங்கள் நிறைவு செய்து கொள்வதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த கூட்டுறவு கற்றல் சொல்லப்படுகின்ற விஷயம். அப்ப குழுவாக கற்பித்தல் இருந்து வேறுபட்டதாக இருக்கும் இந்த கூட்டுறவு கற்றல் சொல்றது. இங்க நல்ல விளைய கொள்கைகள் மாணவர்கள் பல குழுக்களாக, சிறிய குழுக்களாக பிரிக்கப்பட்டு அந்த குழுக்களுக்கு வேறுபட்ட வேலைகள் வழங்கப்பட்டு அந்த வேறுபட்ட வேலைகளை மேற்கொள்கின்ற சிறிய குழுக்களுடைய வேலைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த ஒருங்கிணைக்கப்பட்டதன் ஊடாக அந்த முழு வேலையும் நிறைவேற்றப்படுவதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த கூட்டுறவு கற்றல். மாணவர் மையமான ஒரு கற்பித்தல் முறையாகவும் வரும். தனியான அணுகுமுறை மாணவர் மைய கற்பித்தல் முறையா பிரதானமான முறையாகவும் இது வரும் என்று சொல்ல கற்றல் உஷா முபீஹாட மைக்ரோஃபோனும் ஒன்றுல இருக்கு. முபீஹா சரி, ரைட். இதைத்தான் நாங்கள் கூட்டுறவு கற்றல் சொல்லுவோம், கோஆபரேட்டிவ் லேர்னிங். அது இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஒத்துழைத்து கற்றல் சொல்லுவாங்க. ஒத்துழைத்து கற்றல், கோஆபரேட்டிவ், கூட்டுறவு கற்றல் அல்லது ஒத்துழைத்து கற்றல் சொல்லுவாங்க. நாங்க உதாரணம் எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி இந்த குழு கற்றல் அணுகுமுறையில இரண்டாவது முக்கியமான ஒரு அணுகுமுறையாக காணப்படுறதுதான் கொலபரேட்டிவ் லேர்னிங் சொல்லப்படுகிறது. கூட்டாக கற்றல். ரெண்டுக்கும் வித்தியாசம். கொலபரேட்டிவ் லேர்னிங் அதாவது மாணவர்கள் மத்தியில ஒத்துழைப்பு, மாணவர்களை ஒத்துழைக்க கூடியவர்களாக மாற்றி அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு செயற்திட்டம் கொண்ட, ஒரு பொறுப்பொண்ட, ஒரு பணியொண்ட முழுமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது இந்த கூட்டாக கற்றல். அப்ப கூட்டுறவு கற்றலுக்கும் கூட்டாக கற்றலுக்கு என்ன வித்தியாசம் பிள்ளைகள்? கூட்டுறவு கற்றல்ல ஒரு வகுப்புல 40 பிள்ளைகள் இருந்தா நாங்க அந்த 40 பிள்ளைகளையும் 8
குழுக்களாக 5 பேர் கொண்ட 8 சிறிய குழுக்களாக பிரித்து அந்த 8 குழுக்களுக்கும் வேறுபட்ட வேலைகளை எல்லாம் ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொருபட்ட பொறுப்புகளை வேலைகளை வழங்கி அந்த 8 குழுவுடைய வேலைகளையும் ஒன்றிணைத்து முழுமையாக அந்த பணியை அந்த வேலையை அந்த செயற்திட்டத்தை நிறைவு செய்யறதுதான் கூட்டுறவு கற்றல். கூட்டாக கற்றல் என்பது அவ்வாறல்ல. இங்க நாங்க மாணவர்கள் குழுவாகவே இருப்பாங்க. ஆனா இங்க சிறிய சிறிய குழுக்களாக நாங்க அவங்கள பிரிக்கிறல்ல. அவங்க அனைவரும் சேர்ந்து அவங்க தனித்தனியான குழுவாக பிரியாமலுக்கு வேறுபட்ட பொறுப்புகளை எடுத்து அவங்க நிறைவேற்றாமலுக்கு அவங்க அனைவரும் குழுவாக சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அவங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை அவங்களை பிரித்தெடுத்து ஒன்றாக ஒரே சந்தர்ப்பத்தில் அவங்க நிறைவேற்றி அந்த பணியை நிறைவு செய்வதுதான் இந்த கூட்டாக கற்றல். ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று கொடுக்கறாங்க. இந்த வகுப்பறை மட்டத்தை நிறைவேற்ற ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்க கொடுக்குறோம். அந்த ப்ரொஜெக்ட் அவங்க ஒவ்வொரு பகுதியில பிரிக்காங்க. தனித்தனி குழுவா இல்லை. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்து அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒன்றாக அவங்க நிறைவேற்றுகின்ற போது அந்த ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். இதுதான் கூட்டாக கற்றல். கொலபரேட்டிவ் லேர்னிங். விளங்கிட்டோம். இங்க படைப்பாற்றல், தலைமைத்துவம், தொடர்பாடல் திறன், விட்டு கொடுக்கிறது, கட்டுப்படுறது, இப்படி பல்வேறு விதமான திறன்கள் மாணவர்களிடம் வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப இதுவும் ஒரு வகையான அணுகுமுறை, குழுக்கற்றல் அணுகுமுறையில 2வது. 3வது PBL, ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங் அல்ல. ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் கற்பித்தல் முறையாக பின்னுக்கு வரும். இது பிரச்சனையை அடிப்படையாக கொண்ட கற்றல். மாணவர்களுக்கு பிரச்சனையை வழங்கி ஒரு ப்ராப்ளத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை அவங்க ஒவ்வொருபட்ட வகையில சால்வ் பண்றதுக்கு, அந்த பிரச்சனையை ஒவ்வொருபட்ட வகையில நோக்குவதற்கு, அந்த பிரச்சனை தொடர்பாக ஒவ்வொரு முடிவை ஆராய்வதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கி அந்த பிரச்சனையை யதார்த்த உலக பிரச்சனையாக கருதி அவங்க எவ்வாறு தீர்த்து கொள்வாங்க, எவ்வாறான தீர்மானத்துக்கு வருவாங்க என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு அணுகுமுறைதான் இந்த PBL, ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் சொல்லப்படும். அப்ப நடைமுறை உலகில, யதார்த்த உலகத்துல சந்திக்கின்ற காணப்படுகின்ற பிரச்சனைகள் பற்றி மாணவர்கள் அந்த பிரச்சனையை மையமாக கொண்டே கற்பாங்க. பிரச்சனையை தீர்ப்பதல்ல இங்க, அது ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் நாங்க தனியே பார்ப்போம். அத பிரச்சனை தீர்த்தல் அணுகுமுறை சொல்லி இது பிரச்சனையை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறை. அவங்களோட கற்றலே அந்த பிரச்சனை தான். பிரச்சனைக்கு வழங்கப்படாத இந்த கற்றலிடம் வர்றாரு. அவங்க அந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டே ஒவ்வொருவரும் ஒவ்வொருபட்ட நோக்கத்தை அந்த பிரச்சனையை நோக்கி அந்த பிரச்சனைக்கான காரணங்களை கண்டறிந்து அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி ஆராய்ந்து அந்த பிரச்சனையின் ஊடாகவே அவங்களுடைய கற்றல் இடம் வரும். ஆகவே இந்த முறை அணுகுமுறையினூடாக மாணவர்களிடம் கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன், நுண்ணாய்வு சிந்தனை, பிரச்சனை தீர்த்தல் திறன், தீர்மானம் எடுக்கின்ற ஆற்றல், ஆராய்ச்சி, தொடர்பாடத்திறன் போல பல்வேறு விதமான திறன்கள் விருத்தி அடையும் என்று எதிர்பார்க்கப்படும். 4வது PBL தான். அது ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், செயற்திட்டம் அடிப்படையிலான கற்றல். அப்ப இங்க மாணவர்களுக்கு ஒரு செயற்திட்டத்தை வழங்கி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நாங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் அவங்க நிறைவு செய்வதன் ஊடாக, அந்த ப்ராஜெக்டுக்கான வேலைகளில் ஈடுபடுவதன் ஊடாக அவர்களுடைய கற்றலை வழங்குகின்ற, கற்றலை தூண்டுகின்ற ஒரு அணுகுமுறைதான் இந்த செயற்திட்ட அடிப்படையிலான
கற்றல் அணுகுமுறை. அவங்க சேர்த்து அவங்க நிறைவேற்றுகிற போது அவங்களுக்கு பல்வேறு விதமான சவால்கள் வரும், மற்றவருடைய ஒத்துழைப்பு தேவைப்படும், மற்றவருடைய தொடர்பாட வேண்டி ஏற்படும். இவைகள் இந்த அணுகுமுறையினூடாக அவர்களிடம் வளர்ச்சி அடைகின்ற திறன்களாக காணப்படும். அப்ப ஆசிரியர் சேர்த்தெடுத்து தான் வழங்குவார். மாணவர்கள் அறிவாங்க அவங்களாகவே எந்தெந்த பொறுப்பை யார் யார் நிறைவேற்றது எப்படி எப்படி செய்யறது பிளான் பண்ணி அவங்களே அந்த ப்ரொஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப ப்ராப்ளம் பேஸ்ட்ல இடமுறை செயற்பாடு வேற இருக்கும், இங்க செயற்திட்ட அடிப்படையிலான கற்றல் முறை இடமுறை செயற்பாடுகள் வேறுபட்டதாக இருக்கும். அடுத்ததுதான் அணி அடிப்படையிலான டீம் பேஸ்ட் லேர்னிங். ரைட், குழு அடிப்படையிலான அல்லது அணி அடிப்படையில், குழு என்று சொல்றதை விட அணி அடிப்படையிலான கற்றல் சொல்லுவாங்க. ரைட், இதுவும் ஏறத்தாழ நாங்கள் கடந்த காலங்களில் பயன்படுத்தின முறைதான். மாணவர்களை குழுவாக பிரித்து, ரைட், ஒவ்வொரு குழுவுக்கும் அவங்களோட தனிப்பட்ட பொறுப்புகளை ஒப்படைக்கும். அப்ப ஒரு குழுட செயற்பாடு இன்னொரு குழுவோட ஜாயின் பண்றது, அந்த குழுவுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புக்கு அவங்க மட்டும்தான் பொறுப்பு. அது ஒரு தனியான செயற்திட்டமாக ஒப்படையாக ஒரு வேலையாக இருக்கு. மற்ற குழுவோட இணைஞ்சு அது கம்ப்ளீட் ஆக வேண்டிய தேவை இல்லை. அவங்களுக்கு அதை தொடக்கி முன்னெடுத்து முடிவுறுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அந்த குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ் 5-6 பேருக்கே இருக்கு. அதான் டீம் பேஸ்ட் லேர்னிங் சொல்றது. அதான் அவங்க வழங்கப்பட்ட ஒப்படைகளை சேர்த்துட்டங்களை அவங்கதான் பூர்த்தி செய்யணும். மற்ற கூட ஒத்துழைப்பு தேவையில்லை, மற்ற கூட சம்பந்தமும் இல்லாம. சரியோ? இதன் ஊடாகவும் மாணவர்களிடம் நுண்ணாய்வு சிந்தனை, பிரச்சனை தீர்க்கின்ற ஆற்றல், ஆக்கத்திறன், தொடர்பாடல் திறன், ஒத்துழைப்பு, பொறுப்பு கூறல், தலைமைத்துவம் போன்ற ஏராளமான திறன்கள் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவை இந்த குழு கற்றல் அணுகுமுறையில காணப்படுகின்ற இந்த புதிய கற்றல் அணுகுமுறைகளை நாங்க தனித்தனியாக பார்க்க வேண்டியிருக்குது. ரைட், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூட சொல்லிட்டு நாங்க முதலாவதாக பார்த்த இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல இருக்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நாங்க கற்பித்தல் முறைகளுக்குள்ள போகிறோமா? அது என்ன சொன்னா பிள்ளைகள் நாங்க ஆரம்பத்திலேயே பார்த்தோம் தானே, கோஆபரேட்டிவ் லேர்னிங் சொல்லி கூட்டுறவு கற்றல் அல்ல ஒத்துழைத்து கற்றல் பார்த்தோம் இல்லையா? ஓகே, அது எப்படி செய்யற என்ன கொஞ்சம் ஒரு புதுவிதமான ஒரு முறை ஒன்று, அது எப்படி செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று நான் சொல்றேன். அந்த கூட்டுறவு கற்றல் முறையில இப்ப உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்துல, ஜியோகிராபி பாடத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு விஞ்ஞான பாடத்திலேயோ ஏதோ ஒரு பாடத்தில் வச்சுக்கொள்ளவே உதாரணமாக நாங்க ஒரு பாட உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கற்றல் செயற்பாடு நாங்கள் மாணவர்களுக்கு வழங்க போறோம். ரைட், அதாவது சூழல் மாசடைதல் என்கிற ஒரு டாபிக்கை நாங்க கொடுக்க போறோம். நாங்கள் படிப்பிக்க போற தலைப்பு என்ன? சூழல் மாசடைதல், சுற்றாடல் மாசடைதல். இதுல நாங்க சுற்றாடல் மாசடைதல் என்ன, சுற்றாடல் மாசடைதல செல்வாக்கு காரணிகள் என்ன,
சுற்றாடல் மாசடைவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, சுற்றாடல் மாசடைவதை எவ்வாறு தடுக்கலாம் என்று 4 முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம படிப்பிக்கணும். சுற்றாடல் மாசடைவதுனா என்ன, சுற்றாடல் மாசடைவதற்கான வழிகள் என்ன, சுற்றாடல் மாசடைவதால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, சுற்றாடல் மாசடைவதை எவ்வாறு தடுக்கலாம், கட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம். 4 விஷயம் சொல்லப்படும். ஒரு மிக இலவா விளங்குறதுக்கு அந்த உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப நாங்க இந்த 4 விஷயம் இருக்கிறானே எங்களோட வகுப்புல 16 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு சின்ன வகுப்புல வச்சுக்கொள்ளுமே 16 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்கள 4 குரூப்பா பிரிக்கிறோம். குரூப் 1, 2, 3, 4 அல்லது ABCD 4 பிரிக்கிறோம். ABCD 4 பிரிக்கிறோம். குழு ஏக்கு நான் கொடுக்குற டாபிக் என்னன்னு சொன்னால், சுற்றாடல் சூழல் மாசடைறா என்ன, அது பற்றிய விளக்கம், வரைவிலக்கணம் எல்லாத்தையும் அந்த குழுவுக்கு பொறுப்பா கொடுக்கும். குழு 2 பி குழுக்கு, குரூப் பிக்கு கொடுக்குற என்னன்னு சொன்னால், சுற்றாடல் மாசடைவதற்கான காரணம், காடழிப்பு, வாகன புகை, நிறைய விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. குரூப் சிக்கு கொடுக்குற டாபிக் சுற்றாடல் மாசடைவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. குரூப் டிக்கு கொடுக்குற டாபிக் சுற்றாடல் மாசடைவதை எவ்வாறு இழிவளவாக்கலாம், குறைக்கலாம், தடுக்கலாம் கொடுக்கும். சரியா? இப்ப 4 குரூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. ABCD 4 குரூப், ஒவ்வொரு குரூப்லயும் 4 பேர் இருப்பாங்க. இதுக்கு பேரு ஹோம் குரூப்னு சொல்லுவாங்க. ஹோம் குரூப். இப்ப நான் ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறேன் அவங்களுக்கு. அவங்க புக்ஸை பயன்படுத்தலாம், இணையதளத்துல தகவல் எடுக்கலாம், கொடுக்குற மெட்டீரியலை வாசித்து தகவல் எடுக்கலாம். ரைட்? அவங்களுக்கு டைம் கொடுத்தா 10 மினிட்ஸ். அவங்க அதுக்குள்ள கலந்துரையாடி சேர்த்து தொகுத்து விஷயங்களை கலந்துரையாடி கொள்வாங்க. ஒரு 10 மினிட்ஸா 10 மினிட்ஸ் முடிய நாங்க அப்படியோ பிரேக் பண்ணி இப்ப என்ன செய்யறோம்னு சொன்ன பிள்ளைகள், ஒவ்வொரு குழுவுல இருந்தும் ABCD 4 குழுல இருந்தும் அடுத்த இன்னொரு குழு உருவாக்கப்படும். இப்ப குரூப் ஏல முதலாம் நம்பர், குழு பில முதலாம் நம்பர், குழு சில முதலாம் நம்பர், குழு டில முதலாம் நம்பர், இந்த 4 பேரை எடுத்து ஒரு குரூப். அதே போல குழு ஏயிலிருந்து 2ஆம் இலக்கம், குழு பில இருந்து 2ஆம் இலக்கம், குழு சில இருந்து 2ஆம் இலக்கம், குழு டில இருந்து 2ஆம் இலக்கம், அவங்கள ஒரு குரூப். அதே போல குழு ஏயிலிருந்து 3ஆம் இலக்கம், குழு பில இருந்து 3ஆம் இலக்கம், சில இருந்து 3ஆம் இலக்கம், டில இருந்து 3ஆம் இலக்கம், அவ்வளவு அந்த 4 பேர் இது ஒரு குரூப். அதே போல குழு ஏயிலிருந்து 4ஆம் இலக்கம், பில இருந்து 4ஆம் இலக்கம், சில இருந்து 4ஆம் இலக்கம், டில இருந்து 4ஆம் இலக்கம், அவங்க ஒரு குரூப். புதுக்குழு 4 பேர் சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட் குரூப். இவங்க அடுத்த 10 நிமிஷத்துக்கு உங்களோட குரூப் என்ன டாபிக்னா, உங்களோட குழுல நீங்க கலந்துரையாடிய விடயங்களை இந்த குழுல கலந்துரையாடுங்க. அப்ப குழு ஏயில முதலாம் இலக்கம் இருக்கிறவங்களும், பில முதலாம் இலக்கம், சில முதலாம் இலக்கம், டில முதலாம் இலக்கம், அந்த குரூப் இருக்கு. அவங்க என்ன வாங்கண்டா, அந்த குழு ஏயில இருக்கிற முதலாம் இலக்கமா சொல்லுவாங்க, நாங்க எங்களோட குரூப்ல சூழல் மாசடைதல்ல இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சோம், இந்த வரைவிலக்கணங்கள் எல்லாம் எழுதினோம், அவர் அதை சொல்லுவார். அந்த குரூப்ல பிஆர் என்ன செல்வாங்க, நாங்க எங்களோட குழுவுல வந்து சுற்றாடல் மாசடைதலுக்கான வழிகள், காரணங்களை எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சோம், மனித நடவடிக்கைகள், யுத்தம், காடழிப்பு, அப்படி அதை சொல்லுவாரு. சீரன் வந்த முதலாவது ஆள் சொல்லுவார் என்ன, இன்னும் பாதிப்பு வரும், புவி வெப்பம் அடையும், வறட்சி அடையும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், பாதிப்புன்னு சொல்லுவார். டி என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, தடுக்கிற வழி, கட்டுப்படுத்துற வழி, மரநடுகை திட்டங்கள், சட்டங்களை கடுமையாக்குறது, இப்படி சொல்லுவார். இப்படி என்ன செய்வாங்க, இந்த எக்ஸ்பர்ட் பேனல், எக்ஸ்பர்ட் குரூப்ல தங்களோட விடயங்களை எல்லாம் கலந்துரையாடுவாங்க ஒரு 10 மினிட்ஸ். அப்ப ஆசிரியருக்கு ஒரு வேலை இல்லை, ஆசிரியர் கொஞ்சம் ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு கோஆர்டினேட்டரா இருப்பார், அவ்வளவுதான். அப்ப இந்த 10 மினிட்ஸ் முடிய பிள்ளைகள் திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால், திரும்ப பழைய குரூப், அந்தந்த குரூப்புக்கு அவரா இருப்பாங்க, திரும்ப என்ன வாங்க அவங்க இன்னொரு 10 நிமிஷம் இந்த எக்ஸ்பர்ட் பேனல்ல கலந்துரையாடிய விடயங்களை பற்றிய கருத்துக்களை எல்லாம் அவங்க தங்களோட குழுல மீண்டும் கலந்துரையாடுவாங்க. என்னென்ன விஷயங்களை சொல்லப்படுது, என்னென்ன விஷயங்களை பேசப்படுது, அதோட மீண்டும் ஹோம் குரூப் உருவாக்குறது.
உருவாக்கிட்டு இப்ப நாங்க என்ன செய்யறோம் சொன்னால் இந்த குழு ABCD 4 இருந்தும் 4 பேரை நாங்க பிரசன்டரா எடுத்து அந்த டாபிக் இறுதியா பிரசன்டேஷனோட கம்ப்ளீட் பண்றது. அப்ப சுற்றாடல் மாசடைதல் வரைவிலக்கணம், சுற்றாடல் மாசடைதலுக்கான காரணம், சுற்றாடல் மாசடைதல விளைவு, சுற்றாடல் மாசடைதல் தடுக்கிறது. 4 விடயத்தையும் 4 குரூப்ல லீடர்ஸ் பிரசன்ட் பண்ணுவாங்க. பாடம் நிறைவு வந்து இதுக்கு பேர் தான் கூட்டுறவு கற்றல ஜிக்ஸோ மெத்தட் சொல்றோம். நீங்க என்ன செய்யலாம், உங்களோட வகுப்பறையில அப்ளை பண்ணி பார்க்கலாம். நாங்க வளமையா என்ன செய்யறது, குரூப் மெத்தட்ல குழுவை பிரித்து டாபிக்கை கொடுத்து போட்டு குழுவில் இருக்கிற ஒரு ஆளை ப்ரெசென்ட் பண்ணி போட்டு விஷயத்தை முடிக்கிறது. அப்படித்தானே வகுப்பறையில நடக்குது. என்ன இது ஒரு புது முறை. அவங்களை இன்னும் சுயமாக கற்கிறதுக்கு, இன்னும் சுயமா தேடுறதுக்கு, இன்னும் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்கு, இன்னும் அவங்களோட ஆக்கத்திறனை மேம்படுத்துறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். இவைகள் குழு சார்பான கற்றல் அணுகுமுறைகளா இருக்கிறது. அந்த அணுகுமுறைகள் சொல்றது நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். கிளியரா பிள்ளைகள் விளங்கிட்டா? ஓகே, இவ்வளவுதான் கற்றல் அணுகுமுறைகளை பார்க்கிறோம். அப்ப கற்றல் அணுகுமுறைகளை நாங்க ரெண்டா பிரிச்சு பார்க்கிறோம். தனியார் சார்பான அணுகுமுறைகள், குழு கற்றல் சார்பான அணுகுமுறைகள். ரைட்? அப்ப இந்த குழு கற்றல் சார்பான அணுகுமுறைக்குள்ளதான் நாங்க நேரம் பார்த்து இந்த 5 விதமான அணுகுமுறைகளை பார்க்க போறோம். என்ன? அதாவது கூட்டுறவு கற்றல், கூட்டாக கற்றல், பிரச்சனை அடிப்படையாக கொண்ட கற்றல், செயற்திட்டம் அடிப்படையான கற்றல், அணி அடிப்படையிலான கற்றல் அணுகுமுறை சொல்லி 5 விடயங்கள் எங்களுக்கு இந்த பாடத்தில் தரப்பட்டு இன்னும் நிறைய முறைகள் இருக்கிறது. இவைகள் மட்டும்தான் தரப்பட்டு அந்த விஷயங்களை மட்டும் நாங்க பார்ப்போம். சரியோ? ஓகே, இனி நாங்க அடுத்த விஷயத்துக்கு போறோம். கற்பித்தல் முறைகள், டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ். கற்றல் கற்பித்தல் முறைகள். அணுகுமுறைகள் வேற, முறைகள் வேற. சரியா அப்படி கற்பித்தல் முறைகளாக சில முறைகள் தரப்பட்டு பாருங்க. விரிவுரை முறை, கலந்துரையாடல் முறை, குழு வேலை முறை, நேரடி அனுபவம் உண்டான செயற்பாட்டு முறை என்று சில முறைகள் தரப்பட்டிருக்குது. அதை பற்றிய விடயங்கள்ல நாங்க முதலாவதா பார்க்க போறது இது ஒரு பழைய முறையில அந்த விரிவுரை முறை. ஆனா குழு கற்றல் அணுகுமுறையில ஒரு பிரதானமான கற்பித்தல் முறை விரிவுரை முறை. குழு கற்றல் அணுகுமுறையில ஒரு பிரதானமான முறை விரிவுரை முறை. விரிவுரை முறை பத்தி உங்களுக்கு தெரியும், இது மிக புராதன காலத்தில இருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு முறையா இருக்குது. குரு சீட முறை. புராதன இந்திய நாகரிகங்கள்ல காணப்படுகின்ற குரு சிஷ்யன், குரு சீட
முறையிலிருந்து தோற்றம் பெற்றதாக நம்பப்படுகின்ற முறையாக இந்த விரிவுரை முறை காணப்படுகிறது. விரிவுரை முறையில உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் மாணவர் இரண்டு சாராரும் கற்றல் கற்பித்தல் செயல்முறையில பங்கெடுத்தாலும் இதுல பிரதானமான வகிபாகம் ஆசிரியருக்கானது. ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவை மட்டும் போதிப்பவராக இருப்பார். அறிவை மட்டும் போதிப்பவராக இருப்பார். மாணவர்கள் வெறுமனே செவிமடுப்பாளர்களாக இருந்து ஆசிரியரிலிருந்து அறிவு தகவல்களை கிரகித்து செவிமடுக்க கூடியவர்களாக இருப்பாங்க. இங்க ஒரு வழி தொடர்பாடல் காணப்படும். ஆசிரியர் மாணவருக்கு என்ன கூறுகிறாரோ அதை மாணவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்வாங்க அல்லது மனநமிட்டுக் கொள்வாங்க. மாணவர்கள் இங்க கேள்வி கேட்க முடியாது, சந்தேகங்களை தீர்க்க முடியாது, கருத்துக்களை தெரிவிக்க முடியாது, வெறும் செவிமடுப்பாளர்களாக மட்டும் இருப்பாங்க. இதன் காரணமாக இந்த விரிவுரை முறை கற்பித்தல வகுப்பறை முகாமைத்துவம் ஆசிரியரால கட்டுப்படுத்தப்படும். வகுப்பறை ஒரு மயான அமைதி நிலவுகின்ற இடமாக காணப்படும். ஆசிரியர் குறுகிய நேரத்துல மிக அதிகமான விடயங்களை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். ஒரு சிறந்த கற்பித்தல் பாணியை பின்பற்றுகிற ஒரு ஆசிரியரால இந்த விரிவுரை முறையை சிறப்பாக கையாளக்கூடியதாக இருக்கும். அதிகமான மாணவர்கள் குறைவான நேரத்துல அல்லது குறுகிய நேரத்துல நிறைய விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு இடமளிக்கின்ற ஒரு கற்பித்தல் முறையாக விரிவுரை முறை காணப்படும். விரிவுரை முறையில சில பிரச்சனைகளும் காணப்படுகிறது, குறைபாடுகளும் இருக்கிறது. மாணவர்கள் தீவிரமான கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார். வெறும் செவி வழி கிரகித்தல் காணப்படுவதனால அவங்களோட ஞாபக சக்தி சில நேரங்கள்ல சில விடயங்களை மறக்கடிக்க செய்யும். இந்த விரிவுரை கற்பித்தல மாணவர்களுக்கு அதிகமாக சலிப்புத்தன்மை, ஆர்வமின்மைகள் காணப்படும். அதே போல மாணவர்கள் கற்கின்ற விடயங்கள்ல ஏற்படுகின்ற சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாம போகும். அடுத்தது பிரியோக ரீதியான கற்பித்தலுக்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போகிறது. இதனால விரிவுரை முறைன்னு சொல்றோம். இந்த விரிவுரை முறையில காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்காக அதுல தற்போது பல மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். விரிவுரை கலந்துரையாடல் முறை, விரிவுரை காட்சிப்படுத்தல் முறை என்று புதிய முறைகள் இப்போது அறிமுகம் செய்யப்பட்டது. விரிவுரையிலேயே மாணவர்களோடு கலந்துரையாடுறதுக்கு கருத்துக்கள் தெரிவிக்கிறது சந்தர்ப்பம். அதனால மாணவர்கள் ஒரு செவிமடுப்பாளர்களாக மட்டும் இல்லாமலுக்கு தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியவர்களாக, கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்களாக, வினாக்கக்கூடியவர்களாக, கலந்துரையாடக்கூடியவர்களாக மாறதால அந்த ஒரு வழி தொடர்பாடல் இல்லாமலாக்கப்பட்டு இருவழி தொடர்பாடல் உருவாக்கும். அதே போல விரிவுரை காட்சிப்படுத்தல் முறையில மாணவர்களுக்கு மிக எளிமையாக விளங்குவதற்காக படங்கள், வரைபடங்கள், வீடியோக்கள், அசையும் படங்கள், அசையா படங்கள் என்பவற்றை மாணவர்களுக்கு ஆசிரியர் காட்சிப்படுத்தி மேலும் தெளிவான விளக்கத்தையும் பாடத்தின் மீதான ஈர்ப்பையும் அதிகரிக்க செய்வதற்கு வாய்ப்புகள் இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது விரிவுரை காட்சிப்படுத்தல் முறை. ஆகவே இவை குழு கற்றல் அணுகுமுறையின் கீழான விரிவுரை கற்பித்தல் முறையில காணப்படுகின்ற நன்மைகளாகவும் பிரதிகூலங்களாகவும் காணப்படுகின்றன. இதை பத்தி உங்களுக்கு நிறைய விளக்கம் இருக்கின்றது என்பதால நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன் பிள்ளைங்களா. ரைட், இப்ப உங்களுக்கு இந்த விரிவுரை முறையில ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தரப்போறேன். சரியோ? ஆக்டிவிட்டியில தலைப்பொழி கொடுங்க பிள்ளைகள். விரிவுரை முறை கற்பித்தலினூடாக தோன்றக்கூடிய பிரதிகூலங்களை, சவால்களை, விரிவுரை முறை கற்பித்தலினூடாக தோன்றக்கூடிய சவால்களை ஓர் ஆசிரியர் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு
விரிவுரை முறை கற்பித்தலின் ஊடாக தோன்றக்கூடிய சவால்களை ஒரு ஆசிரியர் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு கையாளக்கூடிய நுட்பங்களை உமது வகுப்பறை கற்பித்தலுடன் தொடர்புபடுத்தி விளக்குக. விரிவுரை முறை கற்பித்தலின் ஊடாக தோன்றக்கூடிய சவால்களை ஒரு ஆசிரியர் வெற்றி கொள்வதற்கு கையாளக்கூடிய உபாயங்களை உமது வகுப்பறை கற்பித்தலுடன் தொடர்புபடுத்தி விளக்கு. கேள்வி விளங்கிட்டா ரஷானா? நீங்க என்னென்ன பாடத்தை படிப்பீங்களோ அது விரிவுரை முறையில கற்பிக்க கூட உங்களுக்கு என்ன சவால் எல்லாம் வரும், அது எப்படி நீங்க வெற்றி கொள்வீங்க, எப்படி அதை இல்லாமல் ஆக்குவீங்க, அந்த சேலஞ்சஸ் எல்லாம் தீர்த்து எப்படி ஒரு விரிவுரை முறை கற்பித்தல ஒரு வினைத்திறனான கற்பித்தலாம் மாத்துவீங்க என்று உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்ல போறோம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? நேரம் 7:47. சரியாக 8 மணிக்கு உங்களோட கருத்துக்களோட வர வேணும். எல்லோரும் உங்களோட கருத்துக்களை சொல்ல வேணும். ஏன்னா உங்களோட குரூப்பை நான் உங்களோட மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு குரூப் இந்த பெஞ்ச். ஏன்னா நிறைய கருத்துக்கள் சொல்றதுக்கு தயக்கம் இல்லாத நீங்க எங்களோட கிளாஸ் வந்து ஒரு விரிவுரை முறை கற்பித்தலாக இல்லாமல் ஒரு விரிவுரை கலந்துரையாடல் முறையில கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு ஒவ்வொரு செஷன்லையும் கிடைச்சிருக்கு. அதை சொல்லியிருக்கிறேன். வளமை போல நீங்க உங்களோட கருத்துக்களை அனைவரும் தெரிவிக்கணும். புதுசா நிறைய பேர் வந்து சொல்றீங்க கருத்துக்கள், பாராட்டுக்குரிய விஷயம். எல்லோரும் உங்களோட பாடத்தை நீங்க விரிவுரை முறை கற்பிக்கின்ற போது எப்படியான பிரச்சனை உங்களுக்கு வரும், அதை நீங்க எப்படி நீங்க தீர்த்து கொள்வீங்க, எப்படி அதை நீங்க வெற்றி கொள்வீங்கன்னு சொன்னா சரி. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ரெடியா பிள்ளைகள்? ரெடியா? விரிவுரை முறை கற்பித்தலை பற்றி சொல்லிடுமா? நான் சொல்லவா சார்? சொல்லுமா, யாருங்க? சொல்லுங்க, யாரு? நான் சொல்லவா சார்? நஷானா. ஓகே, சொல்லுங்க நஷானா. எஸ். விரிவுரை முறையில வந்து சார் சில சந்தர்ப்பத்துல மாணவர்கள் வந்து சலிப்படைறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஆசிரியர்கள் எதிர்நோக்குற ஒரு சவாலாக இருக்குது. அப்ப அத வந்து சரி செய்வதற்காக கேள்வி பதில் முறைகள், சிறிய நிகழ்வுகள், கதைகள் அப்படியான விடயங்களை வந்து விரிவுரை முறையில நாங்க சேர்த்திக்கொள்ள டைம்ல அந்த மாணவர்கள் சலிப்படைறதுல இருந்து எங்களுக்கு தவிர்த்து கொள்ள இயலும். அதே போல ஒரு விடயத்தை வந்து இப்ப நாங்க விரிவுரை முறையில கற்பித்தலை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்துல அது பூரணமாக மாணவர்களுக்கு விளங்கி விட்டதா என்று செல்ற ஒரு கேள்வி இருக்கும் சார். அப்ப அந்த டைம்ல வந்து அது எங்களுக்கு பூரணமா அனைத்து மாணவர்களும் விளங்கினார்களா என்று செல்லலாம். அப்ப அதை நாங்க தெரிஞ்சு கொள்ள வேணும் என்று சொன்னா இடையில நாங்க நடத்தின அந்த விரிவுரையில வந்து அது சம்பந்தமான வினாக்களை மாணவர்களுக்கு இடையிடையே எழுப்பி அவர்கள் வழங்குகிற விடைகளை வச்சு அவங்க எந்த அளவுக்கு அதுல விளக்கம் பெற்றுகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளலும் சார். அதே போல வந்து சில டைம்ல ஆசிரியர்களாக எல்லாருக்குமே இல்ல, ஒரு சில டைம்ல வந்து விரிவுரை முறையில அனுபவம் குறைவாகவும் காணப்படும் சார். இப்ப அந்த டைம்ல வந்து அதுவும் ஒரு பாரிய சவாலாக இருக்குது ஆசிரியர்களாக நாங்க அதுல எதிர்நோக்குகின்ற அதை வந்து குறைக்கணும்னு சொன்னா சார், அதுக்கு இப்ப எங்களுக்கு சம்டைம் அது கொஞ்சம் கஷ்டமான முறையா இருந்தால் அந்த விரிவுரை முறைகளுக்குள்ள நாங்க வந்து வேற நுட்ப முறைகளையும் கொஞ்சம் சேர்த்து கொள்வதனால, அதாவது கருவிகளை கையால கொடுக்கறது, அவ்வாறான முறைகளை இணைத்து கொள்றதுனால கொஞ்சம் அந்த விரிவுரை முறையை கொஞ்சம் சுவாரஸ்யமானதாக மாற்ற முடியும் சார். அதே மாதிரி விரிவுரை முறையில அந்த நேர முகாமைத்துவம்ன்றதும் ஒரு சின்ன சிக்கலாக அமையும். அந்த டைமுக்குள்ள எங்களுக்கு பீரியட்குள்ள முடிச்சு கொள்ளையில போற சந்தர்ப்பத்துல அதை வந்து பூரணமான விளக்கம் மாணவர்களுக்கு கிடைக்காம போகும். அப்ப அதுலயும் நாங்க ஒரு பாரிய சவாலை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் சார். எஸ், ஓகே ஓகே. அடுத்து யார் செய்ய போறீங்க? ஒரு பாடத்தை கொண்டு படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு. சங்கீதிகா, ஜனனீஸ்வரி, நஷீஹா, சொல்லுங்க. ஷிராஷா, அஃப்ரா, சொல்லுங்க. ஷிராஷா, அஃப்ரா. எஸ். விரிவுரை முறையில் கற்பித்தலில் ஏற்படக்கூடிய தீமைகளாக செல்லும். அதுல வந்து மாணவர்களுக்கு பங்கேற்பு குறைவாகத்தான் நீங்க ஆசிரியர்கள்ட்ட பங்கேற்பு தான் கூடுதல் ஐக்கிய. அதனால மாணவர்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படையிலும், அவங்களுக்கு அந்த பாடத்துல ஆர்வக்குறைவு வரையிலும், மாணவர்களோட தனிப்பட்ட தேவைகளை அந்த பூர்த்தி செய்யலாம் போறோம். அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இந்த மாதிரியா தான் படிக்கக்கூடியவங்களுக்கு, வேகமாக படிக்கக்கூடியவங்க, மெல்ல கற்கக்கூடியவங்கள ஐக்கிய. இதெல்லாம் இல்லாம அவங்க ஒரே மாதிரியா தான் கற்பிச்சு கொண்டு போற. இதனால அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய இல்லாம போற. மாணவர்களோட கருத்துக்களை வெளிப்படுத்த வாய்ப்பு குறைவாக காணப்படுங்க. கலந்துரையாடல், குழுப்பணி, செயல்முறை பயிற்சி போன்ற பயனுள்ள கற்றல் முறைகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் இதுல ஈக்குது. எனவே இந்த முறையில ஆசிரியர் என்ற வகையில நாங்க எப்படி இந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளையல்மன் சொன்னாக்க, இதுல நாங்க சந்தர்ப்பம் அளிக்கணும். நாங்க இப்படி
விரிவுரையாக கற்பிச்சு கொண்டு போக செல்ல அதுல வந்து மாணவர்கள்ட்ட வினாக்களை எழுப்பி நாங்க கற்ற விடயத்துல வந்து கேள்விகளை கேட்கலும் அவங்களுக்கும் அந்த படிச்சதுல விளங்காத விடயங்களுக்கு எங்கள்கிட்ட வினாக்களை கேட்டு அவங்களுக்கு அது விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு இடமளிக்கலும். மற்றும் வந்து அந்த சாதனங்களை பயன்படுத்தி நாங்க எந்த பாடத்தை கற்பிக்கோ அதுக்கு பொருத்தமான தமிழ் பாடமெண்டா இப்ப ஒரு காட்சியை காட்டி அந்த காட்சியில எந்தெந்த உதாரணமா சொல்ல போனா ஒரு தோட்டத்தை வச்சு ஒரு படமிக தோட்டத்துல எந்தெந்த பிராணிகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு அதை எழுத செல்லும் இதுல எந்த பெயர் சொற்கள் இருக்குதுன்னு சொல்லி பெயர் சொற்களண்டா என்னன்னு கேட்டு இதுல எந்தெந்த பெயர் சொற்கள் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த படத்தை வச்சு காட்டி எங்களுக்கு எழுத வைக்கலும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த சலிப்புத்தன்மை குறையுத. மற்றும் வந்து அந்த எங்களுக்கு காட்சி சாதனங்களை வீடியோக்களை கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ் பண்ணி அந்த சலிப்புத்தன்மையும் இல்லாம ஆக்கலும். மற்றும் அவங்களுக்கு குழு வேலைகளையும் எங்களுக்கு கொடுக்கலும். இப்போ ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்புல எல்லோரும் கலந்துரையாடி குழு வேலைகள்ல ஈடுபட்டு அதுக்குரிய விடைய பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு இடமளிக்கலும். இவ்வாறான விடயங்களை எங்களோட விரிவுரை முறையில இணைக்கியதன் மூலம் எங்களுக்கு அந்த சவாலை வெற்றி கொண்டு விரிவுரை முறையை வெற்றி கொள்ளேன்னு சொல்லி சொல்லலாம் சார். அஃப்ரா, கன்சுல், நுஹா, அஃப்ரா, வேற யார் செய்ய போறீங்க பிள்ளை? நான் சொல்றேன். ஓகே, சொல்லுங்க, செய்யுங்க. விரிவுரை கற்றல் மூலம் வந்து நாங்கள் மாணவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள் வந்து அறிவியல் கருத்துக்களை வந்து வாய்மொழியாக மட்டும் கற்பது வந்து சிரமம். உதாரணமாக நிலச்சரிவு, காலநிலை மாற்றங்கள் அதை பற்றி நாங்கள் விளக்குற நேரம் அதை வாயால் நாங்கள் விரிவுரை மூலம் சொல்கிறப்ப அதை வந்து கற்பனை வடிவில் அவங்க செஞ்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது வந்து அந்த அந்த பாடத்தை தொடர்ந்து விரிவுரை மூலம் செய்து காட்டுற நேரம் மாணவர்கள் வந்து சலிப்படைவாங்க. நினைவில் பதியாது, இலகுல நினைவில் பதியாது. அடுத்தது வந்து மாணவரோட பங்களிப்பு வந்து இங்கே வந்து குறைவாகவே காணப்படும். இதுக்கு வந்து ஆசிரியர் கையாள வேண்டிய நுட்பங்கள். உதாரணமாக புவியியல் பாடத்தை எடுத்தோம்னா இதில் வந்து வரைபடங்கள் மற்றும் வரைபடங்களை பயன்படுத்தி கற்பிக்கலாம். பூமியோட சுழற்சி, நாடுகள், கண்டங்கள் போன்றவற்றை வந்து காட்சிப்படுத்தல் மூலம் நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கலாம். அடுத்தது வந்து விளக்கப்படங்கள் அல்லது மாதிரி. இது மூலம் எரிமலை, நிலச்சரிவு, நீர் சுழற்சி போன்றவற்றை வந்து நாங்கள் மாதிரிகள், படங்கள் மூலம் கற்பிக்கலாம். அடுத்தது வந்து வீடியோ அல்லது அனிமினேஷன். இது மூலமாக மழை பெய்கிறது, பனிக்கட்டி உருகுதல் போன்ற விடயங்களை நாங்கள் ஜனனி சொன்னீங்க. ஓகே, வேற யாரும் செய்திருக்கிறீங்களா பிள்ளைய? சரி, இதுல வந்து இப்ப நாங்க இதுகளே கொள்ளலாம் சார். இப்ப நாங்க விரிவுரையை கற்பிச்சு கொண்டு போச்சல நாங்க நிஜமான முறையில கதை வடிவில ரசனையாக சொல்வதெல்லாம் இதுல உட்படுமா சார்? எஸ் எஸ் எஸ். அதாவது விரிவுரை முறையை நாங்க
ஒரு விளைதிறன் மிக்க கற்பித்தல் முறையாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் ஆசிரியர்களிடம் காணப்படுகிறது. அதை ஆசிரியர்கள் பொருத்தமாக கையாள்வார்களாக இருந்தால் அதை இன்னும் சிறப்பு மிக்கதாக மாற்றிக் கொள்ளலாம் என்கிறதான் இங்க நான் எதிர்பார்க்கிற விஷயமும் அதான். இது கொஞ்சம் இந்த நோட்ஸை கொஞ்சம் பாருங்க. இது ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்காக ஒரு இந்தியன் நோட்ஸ் இது. அதுல வரலாறு பாடத்தை கற்பித்தல் சம்பந்தமாக சில கற்பித்தல் முறைகளை பற்றி சொல்லியிருக்குது. எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்பதால நான் அதை இணைச்சிருக்கிறேன். விரிவுரை முறையை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இந்த நோட்ஸ்ல உங்களுக்கு தரப்பட்டை பாருங்க. விரிவுரை முறை தொன்று பழக்கத்தில் வார முறை நம்ம சொன்ன மாதிரி, ஏன்னா வேத காலத்தில் இருந்த கேள்வி பதில் முறையை கூட பழமையானதல்ல, அதாவது மிக பழமையான முறை. ஆசிரியரை மையமாக கொண்ட ஒரு வழி தொடர்பு முறைதான் இது. 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் அச்சுக்கலை வளர்ச்சி அடையாத கால பகுதியில இந்த கற்பித்தல் முறை மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. இந்த விரிவுரை முறையில உண்மையாகவே அதனுடைய வெற்றி நான் சொன்ன மாதிரி ஒரு சிறந்த விரிவுரையாளரால இந்த முறையை வெற்றிகரமானதாக்கி கொள்ளலாம். விஸ்வராசா கேட்ட மாதிரி பாடத்துல ஆழ்ந்த அறிவு, தெளிவாக செய்திகளை தொகுத்து வழங்குகின்ற திறன், சரியான மொழி பிரயோகம், அதே போல நகைச்சுவை உணர்வு, அதே போன்று எளிமையான உதாரணங்களை வழங்குறது, காட்சிப்படுத்துறது, வினாக்கள் வினவுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குறது, கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பவற்றின் மூலமாக இந்த விரிவுரை முறையிலான கற்பித்தல் முறையையும் ஒரு வெற்றிகரமான கற்பித்தல் முறையாக மாற்றிக் கொள்ளலாம். ஆகவே இதை மாற்றிக்கொள்ற சந்தர்ப்பம் ஆசிரியருடைய பர்சனாலிட்டி, ஆளுமையில தங்கி இருக்கிறது. அதே போல இந்த விரிவுரை முறையை கீழ்கண்ட சூழ்நிலைகளை பயன்படுத்தலாம் சில சூழ்நிலைகளை சொல்லி இருக்காங்க. பாருங்க, அதிகமான எண்ணிக்கையுள்ள மாணவர், ஒரு பெரிய ஒரு செமினார், ஒரு பெரிய ஒர்க் ஷாப்ல நாங்க விரிவுரை முறை பயன்படுத்தலாம். 300, 400, 500 பேருக்கு ஒரே நேரம் கற்பிக்கிறதுக்கு இந்த விரிவுரை முறை பயன்படுத்தலாம். அதே போல முதிர்ச்சி அடைந்த மாணவர்கள், அட்வான்ஸ் லெவல் அல்லது யூனிவர்சிட்டி லெவல்ஸ் போன்றவர்கள கற்கின்ற மாணவர்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல குறுகிய காலத்துல நிறைய செய்திகளை, அறிவ தகவல்களை மாணவர்களுக்கு வழங்கலாம். அதே போல விரிவுரையில் சொல்லப்படுகின்ற செய்திகளை புரிந்து கொள்வதற்கு தேவையான தயாரிப்புடன் மாணவர்கள் இருந்தால் இந்த செய்திகள் அவங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். அதே போல ஒரு பாடத்தை தொடங்குகின்ற போது அந்த பாடத்துல முக்கியமான செய்திகளை விரிவுரை முறையில வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பாடம் சம்பந்தமான ஒரு பாட பகுதியில் ஒரு முக்கியமான பகுதி சம்பந்தமான விடயங்களை ஒரு ஆசிரியர் தான் விளங்கி கொண்ட விதத்துல சுருக்கமாக சொல்றதும் இங்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. அதே போல பாட புதுவதில் சொல்லப்படாத மேலும் பல தகவல்கள், கருத்துக்களை இந்த முறையில வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விரிவுரை முறையில நன்மைகளை பார்த்தோம் சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு அறிஞ்ச விஷயம் தான், கொஞ்சம் முகமா போற பிள்ளைகள். நன்கு தயாரிக்கப்பட்டு நன்கு அளிக்கப்படும் விரிவுரை மாணவர்களுக்கு சிறந்த பெறுபவர்களை வழங்கும். அதே போல ஒருமனே ஒரு டாக்குமெண்ட கொடுத்து பிள்ளைகளை வாசித்து விளங்கி கொள்றதுக்கு சந்தர்ப்பம் வழங்குறதை விட அதே ஒரு ஆசிரியர் விரிவுரை மூலம் கற்பிப்பாராக இருந்தால் அது இன்னும் மாணவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும். அதே போல இப்ப சிராசா கேட்ட மாதிரி மாணவர்களுடைய முன்னறிவு, தேவை, திறமை என்பவற்றை ஆசிரியர் இனங்கண்டு செய்யலாம். பொருத்தமான நுட்பங்களை கையாண்டு இந்த விரிவுரை முறையை ஒரு விளைதிறன் மிக்க கற்பித்தல் முறையாக மாற்றிக் கொள்ளலாம். அதே போல நன்றாக கவனிக்கக்கூடிய திறமையுள்ள, குறிப்பெடுக்கக்கூடிய திறமையுள்ள மாணவர்களுக்கு இந்த விரிவுரை முறை பயனுடையதாக இருக்கும். விரிவுரை முறை மூலமாக கற்றல் செயற்பாடு மாத்திரமல்ல, தன்னுடைய பேச்சாற்றலையும் மாணவர்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். விரிவுரையை தொடர்ந்து நிகழ்வுறும் கலந்துரையாடல் அறிவார்ந்த மாணவர்களுக்கு சிறந்த தூண்டுகோலாக இருக்கும். அதிகமான மாணவர்களுக்கு கற்பிக்கலாம். உரிய
காலப்பகுதிக்குள்ள பாடத்திட்டத்தை நிறைவு செய்யலாம், இப்படி பல்வேறு நன்மைகளை சொல்லலாம். இதுல குறைபாடுகளும் இருக்கிறது. அந்த குறைபாடுகளும் உங்களோட காட்சிப்படுத்துறீங்க, கொஞ்சம் பாருங்க பிள்ளை, கொஞ்சம் பாருங்க. பார்க்கிறீங்களா? பாருங்க, விரிவுரை முறையில காணப்பட குறைபாடுகள். மாணவர்கள கவனிக்கிற வீச்சு 20 நிமிடங்கள் வரைக்கும் சொல்றாங்க. மேக்சிமம் 30 நிமிடங்கள் வரைக்கும் தான் ஒரு மாணவனால கவனிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விரிவுரையில 40 நிமிடம் 50 நிமிடங்கள் விரிவுரை இடம்பெற்றா சரியாக பிள்ளைகளால கவனிக்க முடியாதது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி விரிவுரை முறை நீங்க சொன்ன மாதிரி சளிப்பூட்டக்கூடியதாக இருக்குது. எல்லா மாணவனுடைய கவனத்தை ஈர்க்க இயலாது. அதே போல செய்முறை பகுதிகளை விளக்குறதுக்கு இந்த விரிவுரை முறையை நாங்க பயன்படுத்தினாங்க. கணித பாடத்தை கற்பிக்கிறதுக்கு நாங்க விரிவுரை முறையை பயன்படுத்தி இயலாது. அதோட இந்த விரிவுரை முறை ஒரு மாணவர் மைய கற்பித்தல் முறையாக அல்லாமல் ஆசிரியர் சார்பாக கற்பித்தல் முறையாக காணப்படுறது. அதே போல ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய மொழி பிரயோகம், பேச்சு வழக்கு போன்றவை பிள்ளைகளுக்கு சில நேரங்கள்ல பிரச்சனைகளை உருவாக்கும், புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை உருவாக்கும். அது இங்க செவிவழி கற்றல் மாற்றம் இடம்பெறுவதனால ஏனைய புலன் உறுப்புகளுக்கு சந்தர்ப்பம் இல்லாம போகுது. இப்படியான பல்வேறு விதமான சிக்கல்கள் இந்த விரிவுரை முறையில காணப்படுது. என்றாலும் விரிவுரை முறையை ஒரு சிறந்த கற்பித்தல் முறையாக மாற்றுகின்ற திறன், வல்லமை, நுட்பம் ஆசிரியர்களுக்கு இருக்கப்படும். விரிவுரை முறை காட்சிப்படுத்தலாக, விரிவுரை முறை கலந்துரையாடலாக, விரிவுரை முறையில கதை சொல்லுகின்ற பாணியை பயன்படுத்துறது, நகைச்சுவை உணர்வை பயன்படுத்துறது, விரிவுரைக்கு நடுவில் மாணவர்களுக்கு ஒரு பிரேக், ஒரு இடைவேளை வழங்குறது, சில முக்கியமான பகுதிகளை மாணவர்கள் குறிப்படுத்திக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குறது, தேவையான கற்பித்தல் சாதனங்களை மல்டிமீடியா, சில நேரங்கள்ல ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் டிவி போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்வது, சில ஆக்டிவிட்டிகளை விரிவுரைகளுக்கு நடுவில் மாணவர்களுக்கு செயற்பாட்டு ரீதியாக வழங்குறது, மாணவர்களுக்கு இடை நடுவே நகர்ந்து சென்று விரிவுரைகளை மேற்கொள்றது, மாணவருடைய கவனத்தை தொடர்ச்சியாக பேணக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை மாணவர்களுக்கு வழங்குறது என்பவை இந்த விரிவுரை முறை கற்பித்தலை விளைதிறன் மிக்கதாக மாற்றும். சரியோ? ஓகே, அதை நாங்க இங்க பிரதானமாக பார்க்கிறோம். சரியோ? இப்ப அடுத்த ஒரு கற்பித்தல் முறைக்கு நாங்க போறோம். சரியா சார்? எக்ஸ்கியூஸ் மீ சார். கேளுங்க சார், அது ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னு சொன்னா, பிரைமரி கிரேட்ல அவங்களுக்கு வாசிப்பு பிரச்சனையா இருந்தா அதுக்கு என்ன சார் செய்யறது? அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்கே அங்க போயில்ல, லெட்டர்ஸ் அது கூட அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்குது. அப்ப அவங்களுக்கு ரீடிங்கும் கஷ்டமா இருக்குதுன்னா என்ன சார் பண்ணணும்? இது மாதிரி வகுப்புல இருக்கிற பெரும்பாலான பிள்ளைகளுக்கா ஒரு சில பிள்ளைகளுக்கா? மோஸ்ட்லின்னு சொல்லலாது, ஒரு சில பேருக்கு தான். ஆனாலும் அவங்களுக்கு பேப்பர் செய்யும் போது அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்படின்னா ஏண்ட பிள்ளையும் மாச்சல் பட்டு அதை வாசிக்காம விடுது. அந்த மாதிரி ஒரு இயல்பாகவே பிள்ளைகளுக்கு இப்ப வாசிப்பு மீதான விருப்பம், ஆர்வம் குறைவாக இருக்கிறது, பொதுவான ஒரு பிரச்சனை.
ஆனால் அந்த வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத தன்மை, வாசிக்கிறதுல ஆர்வம் இல்லாத தன்மை என்பது வேற, வாசிக்க தெரியாது சிரமப்படுறது என்பது வேறு. பிள்ளைகள் வாசிப்புல சிரமப்படுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பரிகார கற்பித்தல், கிளினிக்கல் டீச்சிங் தான் செய்யப்படும். அந்த வாசிப்புல இடர்படுறதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமான காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் அவங்க வாசிப்புல இடர்படுறது. முதல்ல அந்த பிள்ளை எதனால வாசிக்கிறதுல இடர்படுகிறது என்கிறத முதலாவதா கண்டறிந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையிலான மாற்று நடவடிக்கைகளை வந்து நாங்கள் எடுக்க வேணும். இதுக்கு பரிகார கற்பித்தல் பிள்ளைகளுக்கு செய்யப்பட வேணும் வாசிப்பில் இடர்படுகின்ற சந்தர்ப்பத்தில். வாசிக்கிறதுல பிள்ளைகளுக்கு சிரமம் எதுவுமே இல்லை, வாசிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை, ஆர்வம் இல்லை, வாசிக்கிறதுல அவங்க விரும்புறாங்கல்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்க சில ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை, சில நுட்பங்களை கையாண்டவர்களோட வாசிக்கிறத விருப்பத்தை ஏற்படுத்தலாம். வாசிப்புல விருப்பத்தை ஏற்படுத்துவது என்பது வேறு, பிள்ளைய வாசிக்க வைப்பது என்பது வேறு. வாசிக்கிறதுல சிரமப்படுற பிள்ளை, வாசிக்க தெரியாத பிள்ளைய வாசிக்க வைக்கிறதுக்கு நாங்க பரிகார கற்பித்தல் செய்ய வேணும். வாசிக்க தெரியும் ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாசிக்க விரும்புறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நாங்க சில நுட்பங்களை, உபாயங்களை, ஊக்குவிப்புகளை வழங்கி நாங்க வாசிக்க செய்யணும். இது உங்களோட பிள்ளைல எந்த பிரச்சனை இருக்குது? ரெண்டு மாதிரியும் தான் சார். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்னது அந்த லெட்டர் அது கூட அவங்களுக்கு விளங்குது இல்ல. அப்ப அவங்களுக்கு வாசிக்கிறதுல இன்னும் சிரமம். எழுத்துக்களை இனங்காண முடியாம என்பது பிள்ளைக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை. அப்ப இந்த பிள்ளை ஏன் இந்த எழுத்துக்களை இனங்காணும்? எத்தனை ஆண்டது? என்ன கிரேட்? கிரேட் 3 சார். 3. அப்ப கிரேட் 2ல நீங்க அவங்களுக்கு படிப்பிச்ச ஆசிரியரோட கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணி பாருங்க. இந்த பிள்ளை கிரேட் 2ல வாசிச்சாங்களா, வாசிப்பாங்களா, இந்த விவரங்களை தெரிஞ்சு இன்னும் தகவலை நீங்க எடுக்கலாம். அது பேரண்ட்ஸை மீட் பண்ணுங்க. வீட்டுல பிள்ளை வாசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் எதுவும் இருக்குதா கண்டுபிடிச்சு, ஏன் பிள்ளையால வாசிக்க முடியுதில்லை, இனங்காண முடியுதில்லை என்கிற பிரச்சனையை பார்க்கணும். பிள்ளைக்கு சரியான வகையில பிரைமரி லெவல்ல எழுத்துக்களை இனங்காணுறதுக்கான செயற்பாடுகள் இடம்பெறாவிட்டால் பிள்ளை வாசிக்க சிரமப்படும். சில நேரங்கள்ல ஒரு சில பிள்ளைகள் அரிதாக தங்களுக்கு உடல் ரீதியாக காணப்படுகின்ற சில குறைபாடுகள் காரணமாக எழுத்துல இனங்காணுறது பிரச்சனை இருக்கும். உடல் ரீதியான சில பிரச்சனைகள், பார்வை சார்ந்த சில பிரச்சனைகளும் இருக்கலாம். பிள்ளைக்கு இந்த எழுத்துக்களை இனங்காணுறதுல என்ன காரணி செல்வாக்கு செலுத்து என்பதை முதல்ல கண்டறிய வேணும். கண்டறியதுக்கு பிறகுதான் நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் தீர்மானிக்கலாம். ஆனா கண்டிப்பாக வாசிப்பதுல இடர்வர்ற பிள்ளைகளுக்கு நீங்க பரிகார கற்பித்தல், வாசிப்பை மேம்படுத்துறதுக்கான பரிகார கற்பித்தல் நீங்க செய்தே ஆக வேணும். படங்களை காட்டி, படங்கள்ல பேரை அவங்கள உச்சரிக்க வாயால சொல்ல வச்சு, படங்களையும் சொற்களையும் காட்டி, பிறகு படங்களை எடுத்துட்டு சொற்களை மட்டும் காட்டி, பிறகு சொற்களை வாக்கியங்களாக்கி, வாக்கியங்களை பந்திகளாக்கி, அப்படி ஒரு நீண்ட ப்ரோசஸ்ல இந்த வாசிக்கின்ற திறனை மேம்படுத்துகின்ற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டி வரும். இது ஒரு ப்ரொஜெக்டாக, ஒரு செயற்திட்டமாக பாடசாலைகள்ல செய்யப்பட வேண்டும். அவே எனக்கு திட்டங்கள் வகுத்துதான் செய்யப்படும். இது ஒரு குறுகிய காலத்துல செய்து முடிக்கக்கூடிய வேலை இல்லை. அப்படி இருந்தா தானே எல்லா பிள்ளைகளும் வாசிப்பாங்க. வாசிப்பு ஒரு முக்கியத்துவம் இல்லாத செயல்பட போயிட்டு, வாசிப்பு மிக முக்கியமானதுங்கிறதால இப்படியான படிப்படியான முன்னேற்றங்களை, எழுத்துக்களை இனங்காரணத்துல இருந்து, எழுத்துக்களை எழுத வைக்கிறதுல இருந்து, எழுத்துக்களை உச்சரிக்க வைக்கிறதுல இருந்து நாங்க படிப்படியாக ஆரம்பிச்சா மட்டும்தான் பிள்ளைய வாசிக்க வைக்கலாம். சார் அதே போல அவங்களுக்கு நான் சொல்றது அவங்களுக்கு விளங்கும். அவங்க வாய் மூலமா ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஆன்சரை அவங்களுக்கு செல்ஃபா எழுதுறதுக்கு முடிய மாட்டேங்குது. அதாவது எழுத விருப்பம் இல்லையா? இப்போ நாங்க எழுத தெரியாதா? விருப்பம் இல்லைன்னு இல்ல சார், அவங்களுக்கு தெரியுது இல்ல. அது வாயால் தான் சரியா சொல்றாங்க, ஆனா அவங்களால எழுதுறது இல்ல. இதுதான் பிரச்சனை. அதாவது வாசிக்க தெரியாது, எழுத தெரியாதுன்னு சொன்னால் பிள்ளைக்கு எழுத்துக்களை இன்னும் இனங்காண தெரியாது. பிரச்சனை எழுத்துக்களை இனங்காணதான் இருக்கு. எழுத்துக்களை இனங்காண வச்சு எழுத்துக்களை நீங்க வாசிக்க வச்சுக்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளை வாசிச்ச விஷயத்த எழுதும். பிரச்சனை எழுத்து அல்ல, வாசிப்பு.
வாசிப்பை சரியாக செய்தால் பிள்ளையால எழுத்தை இனங்காண முடியும், எழுத்துக்களை இனங்காண முடிந்தால் பிள்ளையால எழுத முடியும். ஓகேவா? ஓகே சார். தேங்க்ஸ். சரி, அடுத்த குழு கற்பித்தல் அணுகுமுறையில காணப்படுகின்ற பிரதானமான கற்பித்தல் முறைதான் வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறை. கைடட் டிஸ்கவரி மெத்தட், வழிகாட்டப்பட்ட கண்டறி முறைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கற்பித்தல் முறையாகவும் கற்பித்தல் நுட்பமாகவும் கையாளப்படுகின்ற ஒரு பிரதானமான முறையாக வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் காணப்படுகிறது. இது மாணவர் மைய கற்றலை வலியுறுத்தும். முதல் பார்த்தது ஆசிரியர் மையம், இது மாணவர் மைய கற்றலை வலியுறுத்துகின்றது. இங்கு ஆசிரியர் ஒரு வசதிப்படுத்தினராக, ஒரு இணைப்பாளராக இருந்து மாணவர்களுடைய கற்றலை தொடர்படுத்துவராக காணப்படுவார். பாடம் தொடர்பான முக்கியமான எண்ண கருக்கள் மற்றும் கருத்துக்களை கண்டறியறதுக்கும் விளங்கிக் கொள்றதுக்கும் உதவக்கூடிய படிமுறைகளை ஆசிரியர் ஏற்படுத்தி மாணவர்கள் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசிரியர் வழிகாட்டுவார். இங்க மிக பிரதானமானது நன்றாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கற்றல் சூழல் காணப்படவும், அந்த கற்றல் சூழலின் ஊடாக மாணவர்கள் வினாக்களை கேட்கறதுக்கும் அவதானிக்கிறதுக்கும் கலந்துரையாடுறதுக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்குமான சந்தர்ப்பம் அங்கு வழங்கப்படும். அவன் முதல்ல இந்த பாடத்தை வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையில பாடத்தை ஆரம்பிக்கிற பொறுப்பு ஆசிரியர். ஸ்டார்ட் பண்ணணும் ஆசிரியர் தான். ஆசிரியர் தான் இந்த பாட விடயத்தில் காணப்படுகின்ற ஒரு எண்ணக்க தொடர்பாக அல்லது ஒரு பிரச்சனை தொடர்பாக ஒரு வினாவ மாணவர்களுக்கு முதல்ல வழங்க வேண்டும். அந்த வினாவை அந்த பிரச்சனையை ஆசிரியர் வழங்கிட்டு அந்த வினா அல்லது அந்த பிரச்சனை தொடர்பான தகவல்களை தேடுவதற்கு, திரட்டுவதற்கு, கண்டறிவதற்கு தேவையான ஆவணங்களையும் சாதனங்களையும் ஆசிரியர் வழங்க வேண்டும், ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பொருத்தமான சந்தர்ப்பங்கள் ஆசிரியர் மாணவர்களுக்கு குழு நிலையில அல்லது தனிப்பட்ட வகையில வழிகாட்டலையும் பின்னூட்டலையும் வழங்கி அந்த வினா தொடர்பாக அல்லது அந்த பிரச்சனை தொடர்பான முக்கியமான எண்ண கருத்துக்களை, எண்ண கருக்களை பிள்ளைகள் வெளிப்படுத்துவதற்கு, இனங்கண்டு போனதுக்கு ஆசிரியர் உதவுவார். மாணவர்கள் தான் தேடல்ல, ஆய்வுல, கலந்துரையாடல்ல ஈடுபடுவாங்க. அதன் மூலமாக அவர்கள் அந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வை அல்லது அந்த வினாவுக்கான சரியான பதில அல்லது அந்த எண்ணக்கருவுக்கான சரியான விளக்கத்தை ஆசிரியருடைய வழிகாட்டல் ஊடாக பெற்றுக் கொள்வார்கள். அப்ப இந்த வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையில நன்மைகள் சொல்கின்ற போது மாணவர்களிடமிருந்து செயலூக்கமான பங்கு பற்றுதல், திறனாய்வு சிந்தனை, பிரச்சனை தீர்ப்பதற்கான ஆற்றல், சுதந்திரமான தேடல் போன்ற பல்வேறு விதமான நன்மைகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையில சில குறைபாடுகள், தீங்குகளும் காணப்படுகிறது. மாணவர்கள் வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் அவங்க செயற்பாடு ஈடுபடுகின்ற போது சில நேரங்கள் அதிகமான நேரத்தை, நாங்க உத்தேசித்து வழங்கின நேரத்தை விட அதிகமான நேரத்தை வந்து அவங்க எடுத்துக்கொள்வாங்க. சில நேரங்கள்ல மாணவர்களுக்கு தேடல் கண்டறிதல் ஆர்வம் குறைவாக இருந்தால் இந்த கற்பித்தல் முறை பலனளிக்காது. மாணவருடைய வேறுபட்ட கற்றல் பாங்கும் சில நேரங்களில் இந்த வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறைக்கு சவாலானதாக இருக்கும் என்றாலும் இதையும் ஆசிரியர்கள் வெற்றி கொள்ளத்தான் வேண்டும்.
விளங்கிட்டோம். அப்ப இதற்காக ஆசிரியர்கள் அந்த குழு நிலையில சென்று தேவையான வழிகாட்டல்களை, கலந்துரையாடல்களை, மேலும் தகவல்களை வழங்குறது, அவர்களிடம் காணப்படுகின்ற தொய்வு நிலையை நீக்கக்கூடிய வகையில அவர்களுக்கு பின்னூட்டல், வீழ வலியுறுத்தல்களை வழங்குகிறது. அவர்களுடைய கண்டறிதல் செயற்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கு இன்னும் சில எளிமையான வினாக்களை, சிந்தனை கிளர்வுக்கான விடயங்களை வழங்கி அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டுறது என்பவற்றின் ஊடாக இந்த வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையை வெற்றிகரமானதாக்கி கொள்ளலாம். அப்படிதான் வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறை சொல்லப்படுகின்ற கற்பித்தல் முறை. அப்ப இதுவும் குழு கற்றல் அணுகுமுறையாக காணப்படுகிறது. மாணவர்களை குழுவாக வைத்து கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு கற்பித்தல் முறையாக இந்த வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறை காணப்படுகிறது. சரியோ? கேள்வி எழுதிக்காமல் ஏதாவது வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையில கேள்விகள்? இல்லை. அடுத்த விஷயம் ப்ராஜெக்ட் மெத்தட். இது செகண்டரி ஆக்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. இப்ப நாங்க பார்த்த வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையும் மிக அதிகமாக செகண்டரி எஜுகேஷன்ல தான் பயன்படுத்தலாம். பிரைமரிக்கு அது கொஞ்சம் சிரமமான முறை, பயன்படுத்துவது இல்லை. ரைட்? அப்ப இந்த சேர்த்திட்ட முறைன்னு சொல்றதும் இது ஒரு விதமான கற்பித்தல் முறை, கற்பித்தல் நுட்பம். ரைட்? இங்க மாணவர் மைய கற்றல் முற்று முழுதாக முழுமையாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறையாக அந்த செயற்திட்ட முறை காணப்படுகின்றது. ஆசிரியர் ஒரு வசதிப்படுத்துவராக இங்கேயும் காணப்படுவார். மாணவர்களுக்கு செயற்திட்ட முறையின் ஊடாக ஒரு செயற்திட்டத்துக்கான தலைப்பு வழங்கப்படும். அது ஒரு பிரச்சனையை தீர்க்கின்ற விடயமாக, அல்லது ஒரு ஆக்கத்திறன் சார்ந்த ஒரு விடயமாக, அல்லது தமது பாட விடயத்தோடு தொடர்பான விடயங்களை தொகுக்கின்ற ஒரு விடயமாக இந்த செயற்திட்டம் மாணவர்களுக்கு வழங்கப்படலாம். இங்கேயும் ஆசிரியர் நன்றாக கற்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட ஒரு கற்றல் சூழலை ஏற்பாடு செய்து மாணவர்களை கூட்டாக வேலை செய்வதற்கு விமர்சன ரீதியாகவும் ஆக்கத்திறன் ரீதியாகவும் அவர்கள் செயற்படுவதற்குமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இங்கேயும் ஆசிரியர் செயற்திட்டத்துக்கான தலைப்பை அல்லது பிரச்சனையை மாணவர்களுக்கு வழங்குவார். மாணவர்களை சிறிய குழுக்களாக பிரித்து பொறுப்புகளை வழங்குவார். அதுக்கு தேவையான ஆவணங்கள், சாதனங்கள், சந்தர்ப்பங்களை வழங்குவார். மாணவர்கள் அந்த செயற்திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள நிறைவு செய்வதற்கான கால அவகாசமும் வழங்கப்படும். இங்க செயற்திட்டத்தை வழங்குகின்ற போது ஆசிரியர் மாணவர்களுடைய வயது மட்டம், பாட உள்ளடக்கம், பாடத்துடனான தொடர்பு என்பவற்றை கருத்தில் கொண்டு பொருத்தமான செயற்திட்ட தலைப்புகளை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். இது செயற்திட்ட முறையில பார்த்தோம்னா மாணவனுடைய பங்கு பற்றில் அதிகமா இருக்குது. மாணவர்களிடம் திறனாய்வு சிந்தனை, பிரச்சனை தீர்க்கின்ற ஆற்றல் மேம்படுத்தப்படுது. மாணவனுடைய சுதந்திரமான கற்றல் திறன்கள் விருத்தி செய்யப்படுது. கூட்டாக மாணவர்களிடம் வேலை செய்கின்ற ஆற்றல் இடம்பெறுகிறது. அதே நேரம் மாணவர்களுடைய தொடர்பாடல் திறன், தலைமைத்துவ திறன், ஒழுங்குபடுத்துகின்ற திறன் என்பன மேம்படுத்தப்படுகின்றது. இந்த செயற்திட்ட முறையிலையும் குறைபாடு இருக்குது. பிரச்சனை பொதுவான பிரச்சனை தான் இது. அதிக நேரம் தேவைப்படுகின்ற கால அவகாசம் வழங்கப்பட வேண்டிய ஒரு முறையாக காணப்படுது. சில நேரங்கள்ல மாணவர்கள் எல்லோரும் இந்த செயற்திட்டத்துல சம அளவுல பங்கெடுக்கவும் மாட்டாங்க. சிலர் சிறப்பா இயங்குவாங்க, சிலர் அந்த குரூப்ல தங்களை ஒரு அங்கத்தவராக நினைச்சுக் கொள்வாங்களே தவிர ஒரு ஆக்கத்திறனான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டாங்க. அப்படியான பிரச்சனைகளும் இந்த செயற்திட்ட முறையில காணப்படுகின்றது. சரியாங்களே? ஓகே. இப்ப உங்களுக்கு 2 புதிய கற்பித்தல் முறைகளை பத்தி பாத்தீங்கன்னா, வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறை, செயற்திட்ட முறை. இது ஒரு குட்டி ஆக்டிவிட்டி ஒன்று உங்களுக்கு தரப்போறேன். இந்த விஷயத்தை என்னன்னு சொன்னால், நீங்கள் கற்பிக்கின்ற பாடத்தை, உங்களுடைய பாடத்தை நீங்கள் செயற்திட்ட முறையில கற்பிப்பதா அல்லது வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையில கற்பிப்பதா என்பதை நீங்களே தீர்மானித்து
ரைட்? உங்களுடைய விஞ்ஞான பாடத்தை அல்லது கணித பாடத்தை அல்லது புவியியல் பாடத்தை அல்லது வரலாறு பாடத்தை இந்த வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையின் கீழே அல்லது சேர்த்திட்ட முறையில ரைட் நீங்க கற்பிப்பதாக இருந்தா எவ்வாறான படிமுறைகளை பின்பற்றுவீங்க? ஏதாவது ஒரு முறை நீங்க சொன்னா போதும். விஞ்ஞான பாடத்தை நீங்க ஒரு சேர்த்திட்ட முறையில செய்யப்படுங்க, எப்படியான படிமுறையை நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க? அல்லது புவியியல் பாடத்தை வந்து நீங்க வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையில நீங்க கற்பிக்க போறீங்க. உங்களுடைய அந்த வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையில புவியியல் பாடத்தை நீங்க கற்பிக்கிறதுக்கான உங்களுடைய செயற்பாடே மாறுது. என்னென்ன விடயங்களை நீங்க செய்வீங்க? இதைத்தான் சொல்ல போறீங்க. சரியா? அது பிறகுதான் நாங்க பிவிஎல்ல பத்தி பார்க்க போறோம். கேள்வி விளங்கிட்டா பிள்ளைய லஷானா? அஃப்ரா விளங்கிட்டா? கேள்வி விளங்கிட்டா? உங்களுடைய பாடத்தை நீங்கள் வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறையிலோ அல்லது சேர்த்திட்ட முறையிலோ கற்பிப்பதாயின் எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள்? கேஷிகா விளங்கிட்டா? இல்ல ஒருவரை பதிலை காண இல்லை. விளங்கிட்டு சொல்லுங்க. நேரம் 8:40, ஒரு 10 மினிட்ஸ், 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கும்.
ரைட், ஓகே. ஓகே சார். ரெடியா? எஸ், ஓகே. சிராசா சொல்லுங்க. சிராசா செயற்திட்ட முறை ப்ரொஜெக்ட் மெத்தட்டை வந்து நான் எடுத்துக்கொண்டாக்க அதில் வந்து நான் எப்படி அந்த படிமுறைகளை பயன்படுத்தேன்னு சொன்னால், முதலாவதாக நான் வந்து நான் கொடுக்க போகிற பாட விடயத்தை பற்றி அவங்களுக்கு அந்த பாட விடயத்தை சொல்லிட்டு, உதாரணமாக நான் ஒரு வரலாறு படத்தை கற்பிக்கேன்னு சொன்னாக்க நான் அதில் ஒரு தலைப்பக்க அதில் நான் அவங்களுக்கு கேள்விகளை எழுப்பினா சுதந்திர இலங்கைண்டா என்ன, சுதந்திர இலங்கைக்காக போராடியது யாரு, அவங்களோட படங்களை திரட்டணும், அவங்க நாட்டுக்கு செஞ்ச சேவைகள் என்ன, அவங்க எப்படி நாட்டை வெற்றி கொண்டான்னு சொல்லி நான் வினாக்களை அவங்கள்ட்ட எழுப்பினாக்க அந்த மாணவர்களை சிறிய குழுக்களாக நியமித்து அவங்களோட கருத்துக்களோட நான் மேலதிகமாக அவங்களுக்கு நூல்களையும் வேற இந்த சாதனங்களையும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பளித்து கொடுக்க. சாதனங்கள் சொன்னால் இப்போ அவங்களுக்கு படங்களை திரட்டுறதுக்கு நாங்கள் இந்த கணனிகளை அவங்களுக்கு யூஸ் பண்ணுவதுக்கு கொடுக்கலும். இல்லாட்டி நாங்கள் வந்து எங்களோட இந்த ஃபோனில் வந்து அந்த படங்களை பார்க்கறதுக்கும் அந்த பெயர்களை பார்த்து கொள்வதுக்கும் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலும், பின்னூட்டலாக நிற்கலும், வழிகாட்டியலாக நிற்கலும். பிறகு அவங்களாக கலந்துரையாடி அதுக்குரிய சரியான விடைய எங்களுக்கு அவங்களிடமிருந்து எதிர்பார்க்கலும். ஓகே. சிராசா செயற்திட்ட முறை மூலம் தன்னுடைய பாடத்துல நடைமுறைப்படுத்துவா சொல்லியிருக்கிறார். கேஷிகா? நானும் செயற்திட்டம் கற்றல் முறை பற்றி சொல்ல போறேன் சார். சவுண்ட்ல கூட்டுவா கேஷிகா. ஹலோ சார். ஓகே, கொஞ்சம் ஒலிப கூட்டினா சரி. செயற்திட்டம் கற்றல் முறை பற்றி சொல்ல போறேன் சார். உதாரணமா ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துட்டா அதில் உலகப்படம் குறித்தல், இலங்கை படம் குறித்தல் பிரதானமா இருக்கும். அதில் வந்து முதல்ல நம்ம உலக வரைபடத்தை மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தணும். அதில் உள்ள முக்கியமான விடயங்கள், அதை கண்டறியும் முறைகளை முதல்ல நம்ம சொல்லணும் அவங்களுக்கு. அதுக்கு பிறகு பிரதானமான இடங்களை அவங்களுக்கு சுட்டி காட்டி அதை அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்களான்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த பிரதான இடங்களோடு தொடர்புடையதான துணை பகுதிகளையும் அதை சுற்றியுள்ள அருகில் இருக்கும் சிறு சிறு பகுதிகளையும் அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம விளங்கப்படுத்தும் போது அவங்க அதை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள முறைப்படி அந்த இடங்களை குறிக்கிறதுக்கான நவீன முறைகளை பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். ஒரு 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 அடையாளப்படுத்தக்கூடியதா அவங்க சொல்லக்கூடிய வகையில நம்ம குறியீட்டு மூலம் அவங்கள அடையாளப்படுத்தக்கூடியதா நம்ம செயற்திட்ட முறையில கற்பிக்க முடியும் சார். சார். ஓகே, ஓகே. அடுத்து யார் பிள்ளை? ஒரே யாராவது செய்யிருக்கிறீங்களா? ஓகே, அப்ப நாங்க இன்று வந்து 3 முக்கியமான கற்பித்தல் முறைகளை பற்றி பார்த்திருக்கிறோம். விரிவுரை முறை, வழிகாட்டப்பட்ட கண்டறிதல் முறை, அதே போல செயற்திட்ட முறை என்று 3 முக்கியமான முறைகளை பற்றி பார்த்திருக்கிறோம்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல வந்து நாங்க PBL பத்தி பார்ப்போம். பிரச்சனை மைய கற்றல் முறை, பிரச்சனை அடிப்படையான கற்றல் முறையும் ஏனைய சில புதிய கற்பித்தல் முறைகளை பற்றி நாங்கள் பார்க்க இருப்போம். இன்றைய அமர்வில் கலந்து கொண்டவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வலைக்கும் அஸ்ஸலாம். Thank you, sir.